அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழக வெற்றி கழகம் துவங்கி 2 ஆண்டுகள் நிறைவு செய்து மூன்றாவது ஆண்டை அடியெடுத்து வைக்கிறது. இன்று அது தொடர்பாக எங்களுடைய தலைவரின் தலைமையில் இன்று எங்களுடைய தலைமை கழகத்தில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து 3ஆம் ஆண்டு துவக்கத்தை எங்களுடைய தலைவர் துவங்கி வைத்தார். அதாவது ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து 2 வருஷத்தில் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஒட்டுமொத்த அன்பை பெற்று இன்று ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் ஒரு 2026 தேர்தல் வந்து ஒரு மாற்றத்துக்கான தேர்தல், கண்டிப்பாக மாற்றம் வரும் என்ற நம்பிக்கை அளித்த தேர்தல். அதுக்கு வர இன்னும் 2 மாதம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. அதற்காக எவ்வாறு பணி செய்ய வேண்டும், எவ்வாறு மக்களிடம் சென்று சேர வேண்டும், ஏன்னா மக்கள் தயாராக இருக்கிறார்கள் எங்களுக்கு வாக்களிக்க. 2026 தேர்தல் கண்டிப்பாக தமிழகத்துக்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கே ஒரு எடுத்துக்காட்டான ஒரு தேர்தலாக இருக்கும். 2026 மே மாதம் எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக பதவியேற்கும் நிகழ்வை தமிழக மக்கள் அனைவரும் எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். அடுத்த வருடம் இதேபோல் எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக 4ஆம் ஆண்டை அடியெடுத்து வைக்கும் நிகழ்வு நடைபெறும் என்பது எங்களுடைய தொண்டர்கள் விருப்பமாக இருக்கும். இன்றைய நிகழ்ச்சி நல்லபடியாக நடந்து முடிந்தது. வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். அதாவது ஒட்டுமொத்தமாக எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்லியாச்சு. இந்த பட்ஜெட் தமிழக மக்களுக்கு எதிரான ஒரு பட்ஜெட்டு. தமிழக மக்களுக்கு இதில் எந்த விதத்திலும் இது நன்மை தரக்கூடிய பட்ஜெட்டாக இது இல்லை. இந்த பட்ஜெட்டில் ஒன்றிய அரசு தாக்கல் செய்த இந்த பட்ஜெட்டில் தமிழக மக்களுக்கு, அதாவது தமிழக மக்களுடைய பெரும்பாலான மக்களுடைய நிதி ஆதாரங்கள் வந்து 80% எம்எஸ்எம்இ செக்டார்ஸு. எம்எஸ்எம்இ செக்டார்ஸ்க்கு போன வருஷம் ஒதுக்கின நிதியை விட போன வருஷம் 23 கோடியாக ஒதுக்கியிருந்த ஒன்றிய அரசு இந்த வருஷம் 10,000 கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க. 10,000 கோடிங்கிறது தமிழகத்தில் இருக்கிற எம்எஸ்எம்இ செக்டார்ஸில் அது அதிகமாக இருக்கிற எம்எஸ்எம்இ செக்டார்ஸ்க்கு எதுவுமே இல்லை. தமிழகத்தில் அதிகமான சாலை வசதிகளும் கிடையாது. இது இப்போ ட்ரெயின் பாதைகளும் அதிகமாக அமைக்கப்படவில்லை. அதுக்கான எந்த உறுதியும் கொடுக்கப்படவில்லை. ஒட்டு மொத்தமாக தமிழக வளங்களை திருடக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இருக்குது. ஏன்னா தாது மணலுக்கு கேரிடர் அமைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து எந்த காலத்திலும் தமிழகம் வளங்களை கொள்ளையடிப்பதற்கு மட்டுமே ஒரு கேரிடர் அமைப்பதாக சொல்வதை நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏற்கனவே தமிழகத்தில் ஒரு பகுதியை வந்து மிலிட்ரி கேரிடராக, அதாவது மிலிட்ரி கேரிடராக ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே ஏற்கனவே அறிவித்தெஞ்சார் ஒன்றிய பிரதமர் அவர்கள். ஆனால் இதுவரை அந்த இடத்துல எந்த தொழிற்சாலையும் பெருசாக துவங்கினதாக யாருக்கும் தெரியவில்லை. எல்லாமே வந்து வெறும் அறிவிப்புகளாக இருக்குது. இதுவரை வரி குறைப்பு இப்போ சம்பந்தமாக எதுவுமே இல்லை. வரி குறைப்பு, ஜிஎஸ்டி வரி குறைப்பு சம்பந்தமாக எதுவுமே இல்லை. அத்தியாவசிய தேவைகள் நிறையா இருக்குது. மூலப்பொருட்கள் விலையை வந்து ஒவ்வொரு நாளும் உயர்ந்து கொண்டே போகிறது. ஒவ்வொரு நாளும் விலைகள் மாறி மாறி நிர்ணயிக்கப்படுகிறது. மூலப்பொருட்கள் உடைய விலைகளை நிர்ணயிக்க ஒரு கமிட்டி கூட அமைக்கவில்லை. அது சம்மந்தமாக எதுவும் இல்லை. ஏன்னா மூலப்பொருட்களை ஒரு தினமாக நியமித்தா தான் அதோடைய விலையை நிர்ணயித்தால்தான் இன்றைக்கி இருக்கிற சிறு குறு நிறுவனங்கள் அதை வைத்து ஒரு தொழில்களை துவங்க முடியும். ஒவ்வொரு நாளும் தங்க விலை மாதிரி மூலப்பொருட்கள், ரா மெட்டீரியல்ஸோட விலை வந்து ஏற்ற இறக்கமாக இருந்தால் எப்படி தொழில் செய்ய முடியும்? எந்த விதமாக ஒரு அடிப்படை மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் மக்களுடைய முன்னேற்றத்திற்கும் ஏற்ற பட்ஜெட்டாக இது இல்லை என்பது எங்களுடைய கருத்து. நாங்கள் எங்களுடைய தலைவரும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும் அனைவரும் 2026 தேர்தலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக இது அனைத்தும் வந்த தேர்தலில் எதிரொலிக்கும் என்பது எனது கருத்து. அதாவது யார் தலைமையில் கூட்டணி அமைக்கப்படுகிறது என்பதை நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. தமிழகத்தில் திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி இருக்கிறது. மற்றொரு கூட்டணியை பாரதிய ஜனதா தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது. யாருமே வந்து இங்கே என்டிஏ கூட்டணின்னு தான் சொல்கிறாங்க. யாரும் அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு சொல்லவே இல்லை. எல்லாமே வந்து என்டிஏ கூட்டணிங்கிறாங்க. யார் முதல்வர் வேட்பாளர்னு கூட அவங்களுக்கு தெரியலை. ஸோ அதை தான் சூசமாக இங்கே யாருக்கு நடுவில், யாருக்கு களத்தில் யார் இருக்கா, யாருக்கு நடுவில் போட்டிங்கிறது தான். ஒட்டுமொத்த எல்லாரும் அனைத்து கட்சிகளும் மற்ற இருக்கிற 2 கூட்டணி கட்சிகளும் சேர்ந்தாலும் இந்த ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய ஆதரவை எங்களிடமிருந்து யாரும் மாற்ற முடியாது. ஸோ அது வர தேர்தலில் மக்கள் சொல்லுவாங்க. நீங்கள் சொல்கிற அதே அதிமுகவாக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், எல்லாருமே வந்து விருப்ப மனுக்கள் விநியோகம், மையம் கூட விருப்ப மனுக்கள் விநியோகங்கிற தேர்தலுக்கான ப்ராசஸில் இறங்கிட்டாங்க. தாவேக்கா வந்து விருப்ப மனுக்கள்லாம் பெறுகிறதா? விரைவில் அது சம்பந்தமாக இன்னும் 2 மாதம் தேர்தல் பணிக்காக அது சம்பந்தமாக விருப்ப மனுக்கள் அனைத்திலும் எங்களோட தலைவர் ஆலோசித்து வருகிறார். விரைவில் அதுக்கான தேதிகள் எல்லாம் இல்லை, எல்லாமே ஆலோசனையில் இருக்குது. எங்களுடைய தலைவர் அது சம்பந்தமாக ஒரு முடிவுகளை விரைவில் பணிகள் தொடங்கியிருக்காங்க. இல்லை, உங்களுக்கு சுற்றுப்பயணம் சம்பந்தமாக அப்ரூவலுக்கு இருக்குது. அப்ரூவல் வந்தோடனே நாங்கள் தேதி அறிவிக்கிறோம். சார், இன்னொரு கேள்வி சார். இப்போ ஆங்கில ஊடகத்தை வந்து தாவேக்கா
கழக தலைவர் விஜய் சந்திச்சாரு, ஆசிரியர்களை சந்திச்சாரு. ஆனால் தமிழக ஊடகங்கள் எப்பயுமே கேட்டுக்கு வெளியே தான் நிற்கிறோம். ஆனால் ஒரு வாட்டி உள்ள கூட அழைச்சி செய்தியாளர் சந்திப்பு இல்லை. எப்போ சந்திக்க போறாரு செய்தியாளர்களை? அதாவது திரும்ப எல்லாரும் ஒரு கேட்டுகிட்டே இருக்கீங்க. சரி, செய்தியாளர் சந்திப்புங்கிறது ஒரு பெஞ்ச் மார்க்காக யார் ஃபிக்ஸ் பண்ணான்னு தெரியல ஒரு கட்சி நடத்துறதுக்கு. நான் சொல்கிறேன், அதாவது செய்தியாளர் தேவையான பொழுது கண்டிப்பாக எங்களுடைய கட்சி சார்பாக செய்தியாளர் சந்திப்பு நடந்துகிட்டே தான் இருக்குது. ஒரு சில பேர் வந்து கடந்த 7-8 ஆண்டுகளாக அவங்களுக்கு எந்த ஒரு விசிபிலிட்டி இல்லாத ஒரு சில பேர் தான் வந்து தொடர்ந்து ஒரு நாளைக்கு 3 செய்தியாளர் சந்திப்பை நடத்தி அவங்களுக்கான தேவையான மக்கள்கிட்ட போய் விசிபிலிட்டி எடுக்கிறத பார்த்துட்டு இருந்தோம். செய்தியாளர் சந்திப்புங்கிறது எந்த பெஞ்ச் மார்க்கும் இல்லை. கண்டிப்பாக மக்களை நேரடியாக ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தலைவர் சந்திச்சுட்டு வர்றாரு. தேவையான பொழுது எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் சார்பாக செய்தியாளர் சந்திப்பு நடந்துட்டு தான் இருக்குது. தேவையான பொழுது கண்டிப்பாக எங்களுடைய இதுவரையிலான மக்கள் சந்திப்புள்ளுமே ஒரு லாங் டிஸ்டன்ஸ் சந்திப்பாக தான் இருக்குது. எப்போ வந்து மக்களை வந்து கை கொடுத்து சந்திக்க போறாரு? ஏன்னா எல்லா இடத்துக்குமே ஒரு புரோட்டோகால் படி நடக்கிற மாதிரியே ஒரு குறிப்பிட்ட தொலைவிலே மக்களை வச்சு தான் சந்திச்சுக்கிறாரு. இல்லை உங்களுக்கு மட்டும் தான் இருக்கு. இல்லை உங்க எல்லாருக்கும் தெரியும் மற்ற கட்சிகள் மாதிரி இல்லை எங்களுடைய தலைவருக்கு இங்கே இருக்கிற லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது காவல்துறை சார்பாக எந்த ஒத்துழைப்பும் கொடுக்கறதில்லை, எந்த பாதுகாப்பும் கொடுக்கப்படுவதில்லை. முற்றிலுமாக இங்கே தமிழக மக்கள் அனைவரும் எங்களுடைய தலைவரை பார்க்க விரும்புகிறார்கள், தலைவரிடம் வந்து சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதற்கான சூழல் கண்டிப்பாக அமையும். இந்த தேர்தலுக்கு அப்புறம் கண்டிப்பாக அமையும். ஏன்னா இந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இன்றைக்கி இருக்கிற திமுகவின் கையில் இருக்குது. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒரு சின்ன நிகழ்ச்சிக்கு கூட எங்கேயுமே இடம் கொடுக்க அனுமதிப்பதில்லை. ஒரு சின்ன நிகழ்ச்சி கூட எங்கேயும் எங்களுக்கு ஒரு இடம் கூட கொடுக்கறதில்ல. அதனால் ஒட்டுமொத்த தமிழக அரசும் அதோட என்ஜினும் வந்து எங்களுக்கு எதிராக எங்களை எப்படி தடை போடணும் மட்டும்தான் இருக்குது. இதையும் தாண்டி எங்களுடைய சந்திப்பு ஒவ்வொன்றும் நடந்துட்டு தான் இருக்கும். பாதுகாப்பான முறையில், மக்களுக்கு பாதுகாப்பான முறையில் எங்களுடைய தலைவரின் சந்திப்பு நடக்கும். நன்றி. முதல்வர் வந்து தூக்கத்தை எழுப்பி விட்டாலும் வந்து உசில் சுல்தான் தான் சொல்வார் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லியிருந்தாரு. இவர் வந்து சைக்கிள் சைக்கிளில் போயிட்டு கடந்த காலங்களில் போட்டு அதே சமயத்துக்கு ஓட்டு போடுவார் அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. இப்போ இல்லை அதில் ஒரு சின்ன திருத்தம். அந்த மாதிரியான ஒரு இதில் எங்களுடைய தலைவர் அந்த சைக்கிள் பயணத்தை மேற்கொள்ளவில்லை. அதை அப்போவே வந்து எங்களுடைய தலைவர் சைட்லேருந்து ஒரு கரெக்ஷன் பண்ணியாச்சு. ஏன்னா அது வந்து ஒரு தவறான புரிதலில் மென்ஷன் பண்ணப்பட்டது அந்த ஸ்டேஜில். அந்த மாதிரியான ஒரு சைக்கிள் பயணத்தை எங்களுடைய தலைவர் வந்து அந்த எண்ணத்தில் பண்ணல. ஏன்னா அது ஏற்கனவே ஒரு சில இடத்துல எங்கள்கிட்டையும் தனிப்பட்ட முறையில் எங்களுடைய தலைவர் அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. எப்படின்னா, சாதாரணமாக சும்மா வந்து காலையில் ஒரு எதில் போகலான்னு நினச்சேன், அப்போ அந்த சைக்கிள் இருந்துச்சு, அந்த சைக்கிள் ஏறி பயணிச்சேன்னு சொன்னார். அதில் எந்த கருப்பு சிவப்பா எதுவும் தெரியல, எந்தவித உள்நோக்கம் இல்லாமல் போன பயணம். அதை தவறான ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்கில் சொல்லப்பட்ட ஒரு கருத்து. அதை நாங்கள் இங்கே திருத்திக் கொள்கிறோம். அது இல்லை இல்லை அது வந்து அதில் என்னன்னா ஒட்டுமொத்த தமிழக மக்களும் போன தடவை சேர்ந்து தான் வாக்களிச்சோன்றதான் அதை மென்ஷன் பண்ணது. அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணதை பற்றி சொல்கிறீங்க. தமிழக மக்கள் அனைவரும் சேர்ந்து நீங்கள் எல்லாம் சேர்ந்து தான் தேர்ந்தெடுத்தீங்க. அவர்கள் இன்னைக்கு எவ்வளோ மக்கள் விரோதமாக செயல்படுறாங்கன்னு சொன்னதான் இது நிறைய தவறான புரிதல் இருக்குது. அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணுறேன்.